சம்மர் வந்துட்டாலே போதும் இளநீர் வாங்காமல் இருக்க மாட்டோம். அப்படி இளநீர் வாங்கும் போதும் அதில் உள்ள தேங்காயை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ரிலாக்ஸாக இளநீர் தண்ணியை குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இளநீர் தேங்காயை உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரைச்சி வச்ச அந்த கோகோனட் பேஸ்ட்டு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரு, சர்க்கரை கொஞ்சமாக இல்லை, ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. செம்ம சூப்பரான கோகோனட் புட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. பவுலில் தான் ஊற்றணும்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 8 மணி நேரம் இல்லை ஒரு 5 மணி நேரமாவது வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சில்லுன்னு நல்லா ஜிகிலியாக சூப்பரான ஒரு கோகோனட் புட்டிங் ஜெல்லி மாதிரி ரெடியாக இருக்கும். இந்த சம்மருக்கு மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.